அனைவருக்கும் வணக்கம். நேபாளில் நடந்திருக்கிற அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இல்லையா? அதைவிட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நேபாளுடைய பிரதமர் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்குது. அந்த பேரிடர்ல 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் இறந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேபாளுக்கு உதவுறதுக்கு அங்க சிக்கி தவிக்கிற மக்களுக்கு உடனடியான உதவிகளை செய்வதற்கு பல நாடுகளும் முன்வந்தது, இந்தியா உட்பட. ஆனால் நேற்றைய தினம் நேபாளுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எந்த வெளிநாடும் எங்களுக்கு மீட்பு பணிகளில் உதவி செய்ய வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்த பிராந்தியத்தில் மட்டுமில்ல, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கால எல்லாம் கூட இந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்பட்டதுன்னா உடனடியாக பேரிடர் மீட்பு பணியில் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த இந்தியாவுடைய டிசாஸ்டர் ரிலீஃப் டீம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள உடனடியாக இந்தியா அந்த நாடுகளுக்கு அனுப்பும். அப்படி இந்திய குழுக்கள் அங்கே போய் பல உதவிகளையும் அவங்க செய்வது வழக்கம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவுடைய சகோதர நாடாக கருதப்படுகிற நேபாளுக்கு இந்தியா உடனடியாக டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தாங்க. ஆனால் நேபாளுடைய பிரதமர், இந்தியா கூட எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மீட்பு பணிகளில் வேலை செய்வதற்கு நீங்கள் டீம்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்தியாவுக்கு பெரிய அதிர்ச்சியாகத்தான் வந்திருக்குது நண்பர்களே. இதுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக நேற்றைய தினம் ஃபோன் பண்ணி நேபாளுடைய பிரதமரான பாலன் ஷாவிடம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகும் கூட நேபாள் நாட்டு பிரதமர் இந்தியாவுடைய மீட்பு குழுக்கள் நேபாளுக்கு வர வேண்டாம், அந்த உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேபாளுடைய பிரதமர் பாலன் ஷா அனுபவமே இல்லாத ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோஷியல் மீடியாவில் உதார விட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அங்கே மாணவர் புரட்சின்னு அமெரிக்கா ஏற்படுத்தின ஒரு பிரச்சனையை பிடிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நடந்த எலெக்ஷனில் மனுஷன் பிரதமரானார். அவருடைய அனுபவமை நேபாளுடைய மக்களை காப்பாற்றுவதில் பெரிய இடையூறாக இருப்பதாக இப்பொழுது பலரும் கருதுறாங்க. இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, நேபாளில் நடந்த இந்த திடீர் வெள்ளத்துக்கான காரணம் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நேபாளில் திடீர்னு ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் நண்பர்களே. ஒரு சொட்டு கூட மழை பெய்யலை. ஆமாம் நண்பர்களே, ஒரு சொட்டு கூட மழை பெய்யலை. வெயில் கொளுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு நேபாளில் அந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்கு, அப்படியே தண்ணி மட்டும் இல்லை, தண்ணியும் மணலும் கலந்து அப்படி திடுதிடுன்னு பயங்கர ஃபோர்ஸோட மின்னல் வேகத்தில் ஒரு வெள்ளம் வந்ததை நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்தே நாமெல்லாம் இன்னும் மீளவில்லை. அப்பேற்பட்ட பெருவெள்ளம், அதுவும் மின்னல் மாதிரி வந்த பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற துக்ககரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. அதில் 280 பேர் பக்கமாக இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த பலரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ரொம்பவுமே வருத்தம் அளிக்கிற செய்தியாக இருக்குது. நம்ம ஊர் கோயம்புத்தூரை சேர்ந்த ஈஷா யோகா மையம் இருக்குது இல்லையா, அவங்க ஒவ்வொரு வருடமும் ஹிமாலயாஸுக்கு அவங்க ஆன்மீக பயணத்துக்கு ஆட்களை அழைத்து செல்வது வழக்கம். அதே போல் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்ராவுக்கும் அவங்க மக்களை அழைச்சிட்டு போகிறது வழக்கம். இதில் அவங்களுக்கு நிறைய ஆண்டுகள் அனுபவமும் இருக்குது. அந்த ஈஷா குழுவில் 250க்கும் மேற்பட்டவர்கள் போனாங்க அப்படின்னும் அதில் சுமார் 80 பேருடைய நிலை என்ன அப்படின்னு தங்களுக்கு தெரியல, அவங்கள எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஈஷா யோகா மையத்துடைய சத்குரு ஜகி வாசுதேவர் அவர்கள் கவலையோடு சொல்லியிருக்கிறாரு. இவங்க மட்டும் இல்லை, இது போல பல குழுக்கள் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாள் போயிருக்கிறாங்க. நேபாள் போய் அங்கேருந்து சீனா பிடிச்சு வச்சிருக்கிற அந்த திபேத் பகுதியில் இருக்கிற கைலாஷ் மலைக்கு போவது வழக்கமான ரூட்டு.
அப்படி போன குழுக்களில் ஒரு குழு ஆத்ம ஞான மையம் குழுவை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாரும் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்குது. இதில் ஈஷா யோகா மையத்தில் போனாங்க இல்லையா, அதில் மட்டுமே 18 நாடுகளை சேர்ந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சத்குரு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இது போல் உலகம் முழுவதும் இருந்து பல டூரிஸ்டுகள் அங்கே போய் சிக்கியிருக்கிறாங்க, காணாமல் போயிருக்கிறாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட 30 நாடுகளை சேர்ந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்குது. அதனால தான் பல நாட்டை சேர்ந்தவர்களும் தங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமல்ல, நேபாளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்குது. நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னும் கூட அங்கே சிக்கி தவிக்கிறாங்க. பலருடைய நிலை என்னன்னே தெரியல. அதனால் இந்த மீட்பு பணிகளை துரிதமாக செய்யறதுக்காக தங்களுடைய குழுக்களை அனுப்பி நேபாளுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் முன் வந்திருக்கிறாங்க. அப்படி முன் வந்திருக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் நேற்றைய தினம் அந்த நாட்டுடைய நேபாளுடைய பிரதமரான பாலன் ஷா என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களுக்கு எந்த நாட்டுடைய உதவியும் மீட்பு பணிகளுக்கு தேவையில்லை, எங்களுடைய போலீஸும் மிலிட்ரியுமே மீட்பு பணிகளை செய்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த வெள்ளத்திலையும் சேரிலையும் சகதியிலையும் இடிபாடுகள்லையும் சிக்கி இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா டைம் இஸ் ஆஃப் தி எசன்ஸ். நாம் எவ்வளவு சீக்கிரம் அவங்கள மீட்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதிகமான ஆட்களை நம்ம உயிரோடு காப்பாற்ற முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேபாளுடைய பிரதமர் பாலன் ஷா ஒரு முரண்டு பிடிச்சு பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு நேபாளுடைய மக்களே வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிராந்தியத்தில் எந்த நாட்டில் பேரிடர் ஏற்பட்டாலும் சரி, இந்த பிராந்தியம் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவுக்கும் சரி தென் அமெரிக்க நாடுகளுக்கும் வரைக்கும் கூட இந்தியா பேரிடர் குழுக்களை அனுப்புவது வழக்கம். இந்த பேரிடர் மீட்பில் இந்தியாவுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேபாள் இந்தியாவுடைய சகோதர நாடு, இந்தியாவோடு நெருங்கி பழகுற நாடு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நேபாளில் இருக்கிறவங்க இந்தியா வர்றதுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்லை. இந்தியாவுக்கு எப்போ வேணால் நேபாளை சேர்ந்தவர்கள் வரலாம், இங்கேயே தங்கலாம், சொத்து வாங்கலாம், படிக்க வைக்கலாம், எல்லாமே. ஒரு இந்திய பிரஜை என்னென்ன உரிமைகள் பெற முடியுமோ கிட்டத்தட்ட எல்லா உரிமைகளையும் பெறாங்க. ஓட்டு உரிமை மட்டும் கிடையாது. இங்கேயே தலைமுறைகளாக செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி இந்தியாவுக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம மக்களும் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே நேபாளில் சிக்கி இருக்கிறாங்க. அதனால் உடனடியாக நாமளும் போய் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடலாம் அப்படின்னு இந்தியாவுடைய டிசாஸ்டர் ரிலீஃப் டீமுகள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் நேபாளுடைய பிரதமர் பிடிவாதமாக நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் அங்கே மீட்பு பணிகளில் பெரிய தொய்வு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் நேபாள் பிரதமருடைய இந்த ஒரு முடிவால் உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் அனுபவமே இல்லாமல் நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காளானை போல திடீர்னு அங்கே ஆட்சியை பிடிச்ச பாலன் ஷாவுக்கு இதெல்லாம் புரியற மாதிரியே தெரியல. அந்த மக்கள் நொந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். சோஷியல் மீடியாவில், யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் உதாரிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்படி ஒரு நாட்டுடைய பிரதமராக ஆக்குனதுக்கு நேபாள் மக்கள் இப்பொழுது கடும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இத்தனை பேசின பாலன் ஷா பிற நாடுகளுக்கு வேறொரு அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, நீங்கள் எங்களுக்கு பணமாக கொடுங்க, நாங்கள் திங்ஸ் வாங்கி எங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது இந்த கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஊழல்வாதிகள், அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? பணம் தான் தேவை. பணத்தை தான் இவனுங்கெல்லாம் கொள்ளையடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இவர் பணமாக மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பலருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்தியா பணமாக நாங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் 10 டன் அளவுக்கு ரிலீஃப் பொருட்களை அனுப்பியிருக்கிறாங்க. மருந்து மாத்திரைகள், பெட்ஷீட்டுகள், டென்ட்டுகள் இதையெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நேபாள் இப்பொழுது ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இனி என்ன வேணாலும் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன
அப்படின்னு இப்பொழுது ஆய்வுகளை நடத்திக்கிட்டு வராங்க நண்பர்களே. தெளிவாக யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே மலை மேலே இருந்த அந்த கிளேஷியர் இருக்குது இல்லையா, பனிமலை, அது திடீர்னு உருகி கொட்டிருச்சு. அப்படி ஒரு ஹைட்லேருந்து அது டொம்முன்னு விழுந்ததில் கீழே விழுது. அது எப்படின்னா ஒரு எர்த்குவேக் அளவுக்கு, ரிக்டர் ஸ்கேலில் கிட்டத்தட்ட 5.4 அளவுக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய பூகம்பம் அளவுக்கு அந்த இடத்துல பூமி அதிர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த வேகத்தில் அது உடஞ்சி வந்துருச்சுன்றாங்க. ஆனால் கீழே அப்படி கிளேஷியர் விழுந்தாலுமே கூட அது எப்படி வெள்ளமாக தண்ணியாக ஒரே ஒரு சில வினாடிகளில் இப்படி வந்தது அப்படிங்கிறத இன்னும் யாராலையும் கண்டறிய முடியவில்லை. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய லேக் இருந்தது, அதில் இது விழுந்ததுன்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிளேஷியர் விழுந்த இடத்துல மலைகளுக்கு இடையே இது ஒரு தடுப்பணை போல் ஆயிடுச்சு. இந்த தடுப்பணைக்கு இந்த பக்கம், அந்த மேட்டுக்கு இந்த பக்கம் இருந்த இந்த ஸ்னோ ஐஸ் எல்லாம் உருகி சேர்ந்து அது திடீர்னு உடஞ்சிருச்சு. இந்த தடுப்பணை போல் அங்கே மண்ணெல்லாம் குமிஞ்சிருந்த உடஞ்சிருக்கு. அதுதான் இப்படி வந்ததுங்கிறாங்க. இங்கே உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இனிமேல் நடக்கிற ஆய்வுகளில் தான் தெரிய வரும் நண்பர்களே. இந்த வெள்ளம் கங்கையில் வருது, பீகாரில் உத்தரப்பிரதேசுக்கெல்லாம் இது வருவதற்குள்ளாக அங்கே மக்களை காப்பாற்றுவதற்காக லோலைங் ஏரியாஸ்லேருந்து மக்களை வேறு இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பேரிடர் மீட்பு குழுக்கள் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் விரைந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. நாம் எதற்கும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.